உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். 6ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். அடுத்து ஒரு எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. இந்த இடத்துல ஒரு சுப கிரகம் வருது அப்படின்னாலே இந்த கும்பராசி என்பவர்களினுடைய நேர்மையான குணங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறப்போகுது. அந்த பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நேர்மையா சில இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் நடக்கிறீங்களோ அந்த நேர்மையான சில எண்ணங்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு எதிரிகள் தொந்தரவுகள்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு கடனையும் கொடுக்கும் இந்த காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் கடனை கொடுத்தாலும் அந்த கடனாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாழ்க்கை வளர்ச்சி அப்படின்றது ஒரு நிம்மதியான ஒரு லைஃப். ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா உறவுகளை இழந்திருப்பாங்க, தன்னுடைய வருமானத்தை இழந்திருப்பாங்க, தன்னுடைய சொந்தங்களை இழந்திருப்பாங்க. இப்ப தனி மரமாக யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள ஒரு இருட்டறையில இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்ன மாதிரியான இவங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் இவர்களுக்கு லாக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஒரு லோனுக்கு போறாங்க அப்படின்னா இவர்களினுடைய அந்த லோன் கொடுக்கும்போது சரி பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடு வாங்க போறாங்க அப்படின்னா அந்த வீட்டை காமிக்கிறவங்க இவங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாக உங்களுடைய பணம் கண்ணாபின்னாக, அதாவது ஒரு தேவையில்லாத செலவுகளுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கும் போகக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கு. இப்போ அதனிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சேமிப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு நேரம். பணத்தை ரொம்ப பாதுகாத்து சேமிக்கக்கூடிய ஒரு நேரம். சிக்கன செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான முழு அமைப்புகளையும் இந்த கும்பராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் பெற போறாங்க. அதாவது படிச்சு முடிச்சாச்சு, ஒரு வேலைக்கு போகணும், இல்லை உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு 100% அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. இதனால வெளிநாட்டுக்கு போகும்போது இவர்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது சாதாரணமாக போக முடியுமா? நம்ம நினைச்ச உடனே நமக்கு அந்த வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு லோன் வேணும். அதுக்கப்புறம் அங்க அதுக்குண்டான தகுதிகள் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் வேணும். இந்த 3 விஷயங்களும் இந்த குரு பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள், ஈகோ கிளாஷ், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகள், இதெல்லாமே கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி அதிலிருந்து சில நிவாரணத்தையும் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகளை கொடுத்து விவாகரத்துக்கு உண்டான சில முயற்சிகளையும் செய்வார். இதுதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான இந்த குரு பயிற்சி காலகட்டம்.
சில பேருக்கு உங்களுக்கு வழக்குகள்ல விவாகரத்து கிடைக்குது அப்படின்னால அதனால மன வெறுப்பு அப்படின்றது வேண்டாம். ஏன்னா அந்த விவாகரத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய நன்மைகளுக்காக செய்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க அடிபணிஞ்சு போயிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த விவாகரத்துகள் மூலமாக அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம போச்சு, நம்மளுடைய குழந்தைகளை பார்க்க முடியாம போச்சு, அதெல்லாம் நீங்க எதுவுமே வருத்தப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க அதற்குண்டான ரைட்ஸை மாத்திரம் நீங்க லீகலா கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகளும் இருக்க போது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகள், தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகப்படியாக தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை இந்த கும்பராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். ஆக மொத்தத்துல இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு 7.5 சனியிலிருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும், சில விஷயங்கள்ல பாதிப்புகள்ல இருந்து திடீர் திருப்பமாக அதுல அந்த விஷயங்கள் பிரச்சனைகள்ல இருந்தே முற்றிலுமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசைன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.